الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும், வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரகப்படுகொலின் பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டவனாக, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும், ஏகத்துவ திருக்கலிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளி குத்துபாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் பல கட்ட வாழ்க்கைகளை இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கின்றான். இந்த உலகத்திற்கு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் அவன் தாயினுடைய வயிற்றில் சில காலம் அவனுடைய வாழ்க்கையை இறைவன் அமைக்கின்றான். இந்த உலகத்தில் மனிதன் பிறந்த பிற்பாடு அவனொரு குழந்தை பருவத்தை சில காலம் வாழ்ந்துவிட்டு, குழந்தை பருவத்தின் பிற்பாடு அவன் ஒரு சிறுவனாக இந்த உலகத்திலே வாழுகின்றான். அவனுடைய அந்த இளமை பருவத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த உண்மையில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு கட்டமாக மனித வாழ்க்கையின் அடிப்படைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல திருப்புமுனைகளை இந்த உலகத்திலே ஏற்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில் மனிதன் அவருடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செவ்வனே செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டமாக இளமை பருவத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த இளமை பருவம் முடிந்த பின்னால் அவன் இந்த உலகத்தில் வயோதிபம் என்ற ஒரு பருவத்தை அடைந்து முதிர்ச்சியினுடைய விளிம்பில் வாழ்ந்துவிட்டு சில காலங்களில் இந்த உலகத்திலே இருந்து மனிதன் மரணிக்கக்கூடிய ஒரு பருவத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் பிறப்பது என்பது ஒரு நிகழ்வாக இந்த உலகத்திலே அமைகிறதோ, அதே போல் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை யதார்த்த மிக்கதாக மறுமைக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு களமாக அவருடைய வாலிபத்தை அமைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கின்றது.
ஒரு மனிதனது சிறிய பருவத்திற்கும் அவருடைய முதிர்ச்சி பருவத்திற்கும் இடைப்பட்ட அந்த வாலிபத்தை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் இந்த மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார்கள். ஷபாபக கப்ல ஹரமிக, உனது அந்த வயோதிபத்திற்கு முன்னால் உனது வாலிபத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் உனது ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எமக்கு ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலம், இந்த உலகத்தில் வயோதிபத்தை முற்படுத்திய ஒரு காலம், அது இளமை பருவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இளமை பருவத்தில் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதே போல் எங்களை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் எந்த கட்டங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தி எங்களை வாழ்க்கையை அமைத்திருக்கிறான் என்பதை சூரத்துர் ரூம் என்ற அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் லாஃபின், இந்த வசனத்தை சரியா கவனிங்க. அந்த அல்லாஹ் உங்களை ஒரு பலவீனமான தோற்றத்திலே இருந்து பலவீனமான ஒரு கட்டத்திலிருந்து அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான். அந்த பலவீனமான கட்டம் தான் எங்களுடைய சிறுவர் பருவம். எங்களுடைய அந்த சிறுவர் பருவத்தில் எங்களுக்கு பலம் கிடையாது. இன்னொருவருடைய தயவில் நாங்கள் வாழ வேண்டிய கட்டம் இருந்தது. சும்ம ஜஅல மின் பாதி லாஃபின் குவா, அல்லாஹ் சொல்ற பாருங்க, அந்த பலவீனமான பருவம் தாண்டிய பின்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை, தைரியத்தை, சக்தியை வழங்கி இருக்கிறான். சும்ம ஜஅல மின் பாதி குவத்தில் லுஃபா, அல்லாஹ் எங்களுக்கு அந்த பலத்தை, ஆரோக்கியத்தை தந்துவிட்டு சிறிது காலத்திலே அதை இல்லாமலாக்கி மீண்டும் வயோதிபம் என்ற அந்த பருவத்தின் ஊடாக அந்த தைரியத்தை, சக்தியை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துர் ரூம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சிந்தித்து பாருங்கள். இங்கே இருக்கின்ற பேசுகின்ற நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய அயலவர்கள் என்று ஒரு மனித வாழ்க்கையினுடைய அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளால் சிந்தித்து பாருங்கள். நான் பிறக்கின்ற நேரம் எனது வாழ்க்கை எப்படி இருந்தது? நானும் ஒரு சிறு பிள்ளையாக எனது தாயினுடைய மடியிலே படுத்து உறங்கிய நாட்கள் இருக்கிறது. நானும் சிறு பிள்ளைத்தனமாக பாடசாலைகளில், மைதானங்களில் விளையாடிய நாட்கள் மறந்து போயிருக்கும். அந்த கட்டத்தை தாண்டி வாலிபர் பருவத்திலே நான் செய்த வேலைகள், எனக்கு இருந்த அந்த வலிமைகள், நான் சாதித்த விடயங்களை உங்கள் மனங்களால் சிந்தித்து பாருங்கள். எனது வாழ்க்கை மெல்ல 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 அப்படியே மாறி வயோதிபத்தை அடைந்த நாங்கள். எங்களுடைய முடிகள் நரைத்து விட்டது, எங்களுடைய தோள்கள் சுருங்கி விட்டது, எனது ஆரோக்கியமான உடலில் நோய்கள் எல்லாம் தொற்றிக் கொண்டு விட்டது. முதுமையிலே இருந்து சில காலங்களில் அல்லாஹ் என்னை அவனின் பால் அழைத்து அந்த கபரிலே சில காலம் என்று வாழ்க்கை நடாத்திவிட்டு மகிஷரிலே அல்லாஹ் என்னை எழுப்ப இருக்கிறான். அப்படி என்றால் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அருமை தோழர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் சிறுவர்களாக இருந்து
வாலிபத்திலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். வாலிபத்தை தாண்டி முதிர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறோம். உண்மையில் சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் அது சரியான முறையில் அது திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இந்த உலகில் ஒரு இஸ்லாமிய கிராமம், ஒரு இஸ்லாமிய மகல்லா, ஒரு ஊரிலே வாழக்கூடியவர்கள் ஒரு சரியான பாதையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய வாலிபர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் சரியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஒரு வாலிபர் அவருடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொண்டால் அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற எல்லா தரப்பினர்களும் சரியான ஒரு வட்டத்திற்குள் அந்த சமுதாயத்தை கொண்டு வர முடியும். சொல்லுவார்கள், ஒரு வாலிபர் அவர் தெரிந்து விட்டால், அவர் நேரான பாதையிலே இருந்தால் ஒரு சமுதாயம் சரியாக அந்த ஊரிலே வாழும். எந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் அவர்களுடைய இலக்கை மறந்து, அவருடைய பிறப்பினுடைய நோக்கத்தை மறந்து, இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் இந்த நவீன மோகத்திற்கும் மத்தியிலே அடிபட்டு வாழ்ந்தார்கள் என்றால் அந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாழ்க்கையினுடைய திசையை தீர்மானிப்பதும் இலக்குகளை தீர்மானிப்பதும் அல்லாஹ் அருள் பாலிக்கப்பட்ட மனிதர்களாக வாழுவதும் அவர்களுடைய அந்த வாலிபத்தின் அடியாகத்தான் இந்த உலகத்திலே இருக்க முடியும் என்பதை உலக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய சனத்தொகையில், ஒரு ஊரினுடைய சனத்தொகையில் ஒரு 4-5 மனிதர்களுக்கு ஒரு வாலிபர் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டினுடைய முக்கியமான விடயங்களாக இருந்தாலும், ஒரு பள்ளி வாயிலுடைய விடயமாக இருந்தாலும், ஒரு பாடசாலையுடைய எழுச்சியாக இருந்தாலும், ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றத்தின் அடிப்படையாக இருந்தாலும் ஒரு வாலிபனினால் தான் அது முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் அநியாயம் மேலெழுந்து அராஜகங்கள் அப்படியே மேலே வளர்ந்து சத்தியமும் நேர்மையும் இல்லாதொழிக்கப்படுகின்ற காலங்கள் வருகின்ற நேரம் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நபிமார்களை அனுப்புவான். ஒரு சமுதாயத்தில் சீர்கேடு வளர்ந்து வைங்க, அநியாயமும் அட்டூழியமும் மிகைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு முன்னால் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவருடைய நபித்துவத்தினுடைய வயதுகளை அல் குர்ஆன் பேசுகின்ற நேரம் ஒரு சமுதாயத்தை யார் சீர்திருத்த முடியும் என்றால் நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை கூட அல்லாஹ் வாலிப பருவத்தில் தேர்ந்தெடுத்ததை அல் குர்ஆன் பேசுகிறது. உலக வரலாற்றில் இறைவனுக்கு நெருக்கமாக, இறைவனது ஒரு உற்ற தோழனாக, ஒரு நண்பனாக யார் இருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவனது உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் அல்லாஹ் நண்பனாக ஆக்கிக் கொள்ளவில்லை. ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பட்டவர், சோதனைக்கு மேல் சோதிக்கப்பட்டவர், உலகத்தில் பல இன்னல்களை வழங்கியும் இறைவனுடைய அந்த நம்பிக்கையில் தளராமல் காலை பதித்த ஒரே ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் அவருடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் பல தியாகங்களை அவர் செய்தார். பாலைவன பெருமளவிலே அவர்கள் விடப்பட்ட அவருடைய குடும்பத்தினுடைய பின்னணி, ஒரு சமுதாயத்திலே வணங்கப்படக்கூடிய சிலைகளை உடைத்துவிட்டு தைரியமாக பெரிய சிலையிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அந்த வாலிபத்தின் மிடுக்கோடு எதிரிகளுக்கு முன்னால் அந்த
அந்த சிலை வணக்கத்தை எதிர்த்தவர், அவரை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், காலு சமிஅனா ஃபதன், அந்த சிலைகளை உடைத்துவிட்டு யாரப்பா இதை உடைத்தது என்று மக்கள் பேசுகின்ற நேரத்திலே ஒரு மனிதர் சொன்னாராம், காலு சமிஅனா ஃபதன், ஒரு வாலிபரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு வாலிபர் இருக்கிறார், யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். துணிச்சலும் ஆற்றலும் அந்த வீரமும் ஏகத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஷிர்க்குகளை எதிர்க்கின்ற வல்லமை ஒரு வாலிபனினால் தான் முடியும். அதே போல் பாவங்களுக்கென்று அழைக்கப்படுகின்ற நேரம், பாவங்களை தூண்டப்படுகின்ற நேரம், ஒரு வாலிபன் சர்வ சாதாரணமாக உலக ஆசைகளில் வேற மோகங்களில் இந்த உலகத்திலே மூழ்கிவிடலாம். ஆனால் இறைவனை நினைக்கின்ற ஒரு வாலிபரை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. அவர்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு அழகான மனிதர், அடுத்தவர்களுடைய பார்வையில் வாட்ட சாட்டமாக கண் கவர்ச்சியாக ஒரு அழகிய தோற்றமுடையவர் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அரசனுக்கு கீழால் வேலை செய்தாரோ அந்த அரசருடைய மனைவி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான நடத்தைக்கு அழைத்ததை அல் குர்ஆன் பேசுகிறது. 12வது அத்தியாயம் 23வது வசனம். அந்த வீட்டுக்குள்ளால் கதவுகளை சாத்திவிட்டு தவறான நடத்தைக்கு அழைத்த நேரம் அந்த நபி இறைவனை பயந்து அஞ்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி சிறைவாசம் சென்றாலும் பரவாயில்லை, எனது உயிரை பறித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வை ஏற்றலுக்காக வேண்டி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருந்ததை அல் குர்ஆனிலே படிக்கிறோம். அவரை பற்றி சொல்லுகின்ற நேரம் அவர் ஒரு வாலிபர் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் அல் குர்ஆனில் சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் சில வாலிபர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை மக்களுக்கு சொல்லுகின்ற நேரம், எதிர்ப்புகள் வருகின்ற நேரம், நாடு கடத்தப்படுகின்ற நேரம், அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்ற நேரம், தைரியமாக அல்லாஹ்வுடைய தீனை சொல்ல வேண்டும் என்ற அந்த வீராப்போடு அவர்கள் களம் கண்டதினால் அந்த சமுதாயம் அந்த சில இளைஞர்களை அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்ததை அல் குர்ஆன் பேசி அல்லாஹ் இவர்களை ஒரு குகையிலே அடைக்கலமாக அவர்களை தங்கச் செய்தான். பல ஆண்டு காலம் வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், சரியாக அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சரியான வருடங்கள் சொல்லப்படவில்லை. வரலாற்றின் ஆய்வின் அடிப்படையில் சுமார் 300 வருட காலம் அல்லாஹ் அவர்களை அந்த குகையிலே தங்க வைத்திருக்கலாம் என்ற ஒரு கணிப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களை பற்றியும் அல் குர்ஆன் பேசுகின்ற நேரம் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் வாலிபர்கள், வஆமனு பிரப்பிஹிம், அவருடைய இரட்சகனை அவர்கள் முழுமையாக நம்பி இருந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல் குர்ஆனை திறந்து பார்க்கின்ற நேரத்தில் பல வரலாறுகளை வாலிபர் சமுதாயம் செய்ததை இஸ்லாம் பேசுகிறது. அதே போல் இந்த உலகத்தில் மாற்றங்கள் நடந்ததை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலாக இருக்கலாம், அதற்கு பிற்பாற்பட்ட காலங்களிலாக இருக்கலாம், இந்த இஸ்லாம் கோலச்சுவதற்கும் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் முஸ்லீம் என்று பெருமையாக பேசிக் கொள்வதற்கும் யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை வரலாற்றை தேடி பாருங்கள். வெறும் 18 வயதுகளை தாங்கிய 20 வயதுகளை தாங்கிய சில வாலிபர்கள் இந்த உலகத்திலே செய்த முயற்சியினால் இஸ்லாம் இந்த உலகத்திலே பல இடங்களில் பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலப்பகுதி,
அந்த காலத்திலே உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழரை அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீகத்துக்கு அனுப்புகிறார்கள். பாரசீகத்துக்கு ஒரு படைக்கு தளபதியாக அவர் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி பாரசீகம் முழுமையாக கைப்பற்றப்படுகிறது. அந்த அவருடைய வயது என்ன தெரியுமா? உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவருடைய வயது வெறும் 18 வயது. சகோதரர்களே, ஒரு சிறிய வாலிபர் ஒரு படைக்கு தலைமை தாங்கி ஒரு நாட்டினுடைய ஒரு பெரும் பகுதியை வெற்றி கொள்ளுகின்ற அளவுக்கு அவர்களுடைய தைரியம், ஈமானிய உணர்வு இருந்திருக்கிறது. தாரிக் பின் ஜியாத் ரலியல்லாஹு அவர்கள் வெறும் 17 வயதில் ஐரோப்பியா நகரிலே ஒரு படையை எடுத்து சென்று பல பகுதிகளை அவர்கள் வெற்றி கொண்டதை வரலாறு பேசுகிறது. அதே போல் இன்னொரு மனிதரை பற்றி இஸ்லாமிய வரலாறு சொல்லுகிறது. மூசா பின் நுரைர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அவரும் ஒரு 20 வயதில் வட ஆப்பிரிக்காவினுடைய பல பகுதிகளை வெற்றி கொண்டதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பிரட்டி பார்க்கின்ற நேரம் இப்படி வாலிபர்களுடைய பங்களிப்பு அபரிமிதமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வெட்கப்படவும் கேவலப்படவும் ஒரு சமுதாயத்தை இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளாக இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய எமது வாலிபர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எமது வாலிபர்களுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் இடையிலான தொடர்பை, அவர்களுக்கு இடையிலான இடைவெளியை நாங்கள் யோசிக்கின்ற நேரம் வெட்கி தலை குனிகின்ற அளவுக்கு எமது வாலிபருடைய வாழ்க்கை இந்த உலக மோகத்தினால், தொழில்நுட்ப சாதனங்களினால், இந்த ஈமானிய வறுமையினால் அப்படியே மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிற சகோதரர்களே. இந்த வாலிபர்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஊரில் இருக்கின்ற எனது வாலிபர்கள், எனது பிள்ளை, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய உறவுகள், இரத்த சொந்த பந்தங்கள் வாலிபர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமானிய உணர்வை சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஐவேளை தொழுகைக்கு கூட இல்லாத வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொழுகையை சுஜூதை செய்கின்ற ஒரு வாலிபர் இன்றைக்கு ரோட்டில பஜார்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு ஏற்படுகின்ற நேரம் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும் அதை கணக்கெடுக்காத எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எதை செய்திருக்கிறார்கள்? தொழுகை இல்லை, திக்ர்கள் இல்லை, அல் குர்ஆனை ஓதுவதில்லை. பெற்றோருக்கு கூட கட்டுப்படாத வாலிபர்களுடைய உருவாக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மன் ஹுஸ்னுல் இஸ்லாம் மர்இ ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே விருப்பு கொள்வதற்கு, நேசம் கொள்வதற்கு யார் பொருத்தமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உம்முக்க, உனது தாய். இரண்டாவது முறையும் கேட்கிறார்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்தது யார்? உம்முக்க, உனது தாய். மூன்றாவது முறையும் அந்த நபித்தோழர் கேட்கிறார்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்தது யார்? உனது தாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி யோசிச்சு பார்க்கிற, இன்னும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம். நான்காவது முறையும் கேட்கிறார், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அபூக்க, உனது தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். தாயினுடைய தந்தையினுடைய இடம் இஸ்லாத்திலே அபரிமிதமானது. இந்த தாயை தூற்றுகின்ற பிள்ளைகளுடைய உருவாக்கம் இருக்கிறது. தந்தைகளை ஏசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அண்மையில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், சில வாலிபர்கள் போதை பொருளுடைய பாவனையுடைய காரணத்தினால் அதிகமான மனிதர்கள், சகோதரர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த போதை பொருளுடைய பாவனையுடைய
தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சிறிய பிள்ளைகள், ஒரு 8ஆம் ஆண்டு புள்ள, ஒரு 9, 10ஆம் ஆண்டு ஒரு மாணவர், படிக்கின்ற மாணவருடைய பைகளில், பொக்கெட்டுகளில் வியாபாரம் செய்கின்ற அளவுக்கு இந்த போதை பொருள் இன்றைக்கு எமது வாலிபருடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை பிரட்டி பாருங்கள். ஒரு மாணவன் தனது தந்தையிடம் போய் போதை பொருளை பாவிப்பதற்காக சல்லியை, பணத்தை கேட்கிறார். அதை கொடுக்காததினால் தனது தந்தைக்கு ஒரு வாலிபர் அடித்து, சுபஹானல்லாஹ், தந்தையுடைய வாயிலே எசிட்டை ஊட்டுகின்ற காட்சியை அண்மை காலங்களில் பார்த்தமா இல்லையா? எவ்வளவு பெரிய உணர்வு சகோதரர்களே! பெற்ற தாயை பார்த்து சி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தில் தாயை கொலை செய்த காட்சிகளை பார்க்கிறோம். தாயோடு தகாத உறவுகளை வைக்கின்ற பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த போதை வஸ்துடைய அந்த தாக்கத்தினால் மிகப்பெரிய பாதகங்கள் இன்றைய எமது ஊருக்குள்ளால், எமது பிரதேசங்களுக்குள்ளால் எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு 24% பெண்கள் கூட இன்றைக்கு போதை பொருளுடைய பாவனையினால் தாக்கப்பட்டிருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறைவனை விசுவாசம் கொண்ட மனிதர்களே, குலூ மின் தையிபாத்தின் மா ரஸக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையானதை சாப்பிடுங்கள், தூய்மையானதை உண்ணுங்கள். கெட்டதை, நஜீஸை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். யா அய்யுஹர் ரசூல், ரசூல்மார்களே, குலூ மின் தையிபாத்திக்கும் மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து, அல்லாஹ் வழங்கிய ஆகாரத்திலிருந்து, ரிஸ்கிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள், நல்லதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரம் அல்லாஹ் வழங்கிய இந்த வாழ்க்கையுடைய வாலிபத்தை மிக சரியான முறையில், கச்சிதமான முறையில் நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கிய அந்த அருளை, நியமத்தை, ஆரோக்கியத்தை நாங்கள் பால்படுத்திக் கொண்டால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்வினால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பெற்றுக்கொண்ட, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களில் நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் தந்த இந்த வாலிபத்தையும் இந்த ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய இந்நாளில் உண்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சில செய்திகளை சுருக்கமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரம் இறைவன் சில விஷயங்களை எங்களுக்கு தெளிவாக ஹலாலாக்கி இருக்கின்றான். இன்னும் சில விடயங்களை அல்லாஹ் ஹராம், இது நஜீஸ் என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டி இருக்கிறான். ஹலாலை பேணக்கூடியவர்களாகவும் ஹராமிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரம் இறை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இந்த விடயங்களை, தீமைகளை, மனிதனுக்கு கேடு விளைவிக்க கூடியவர்களை தவிர்த்து கொள்ளுமாறு எல்லா நபித்தோழர்களும், எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே போதனை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற நேரம் அல்லாஹ் தடை செய்த வஸ்துக்களை
பொருட்களை பயன்படுத்தினால் அது எங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தை அப்படியே நாசமாக்கிவிடும். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை வழிகெடுப்பதாக இருந்தால் அல்லது அழிப்பதாக இருந்தால் குண்டுகளை வீச வேண்டிய தேவை கிடையாது, அவர்களை துப்பாக்கிகளை கொண்டு அழிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு சமுதாயத்தில் போதை பொருளை பரப்பி விடுவதன் மூலமாக, போதை பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை சிதைப்பதற்கான அடிப்படைகளை உருவாக்க முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் எந்த மனிதனும் ஹராத்தை அல்லாஹ் தடை செய்த போதை பொருட்களை எதையும் வாங்குவது அல்லது விற்பது கூடாது. அது அடிப்படையாக ஒரு பீடியாக இருக்கலாம், ஒரு சிகரெட்டாக இருக்கலாம், அது தவிர்ந்த போதை தரக்கூடிய போதை வஸ்துக்களாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? மனிதன் அதை உண்பதன் ஊடாக, அதை குடிப்பதன் ஊடாக ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதியை இழக்கிறான், சமுதாயத்திலே ஒரு கெட்டவனாக அவன் மதிக்கப்படுகிறான், வாலிபர்கள் அவருடைய வாழ்க்கைகளை அழித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், போதை தரக்கூடிய குல்ல முஷ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். யார் ஹராத்தை இந்த உலகத்திலே உண்ணுகிறார்களோ குடிக்கிறார்களோ அந்த உடம்பு சுவனம் செல்ல மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி ஒரு தடவை அழகாக பேசுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த மறுமை நாளில் மஹ்ஷருடைய தீர்ப்பின் பின்னாடி நல்லவர்கள் சுவர்க்கத்திலும் கெட்டவர்களை அல்லாஹ் நரகத்திலும் ஆக்கி விடுகிறான். நரகத்தில் கெட்ட மனிதர்களுக்கு சில பானங்களை அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். அந்த பானத்தினுடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஜீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் கெட்ட மனிதர்களுக்கு வழங்கப்படும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், அந்த ஜீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய அந்த பானம் என்றால் என்ன யார ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இப்ப எப்படி விளங்கப்படுற தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அது எதுவென்றால் அந்த நரகத்தில் போடப்படுகின்ற மனிதர்களுடைய உடலில் நரகத்தினுடைய அந்த தீயினால் உடல்கள் அப்படியே காயப்படுத்தப்பட்டு அந்த காயங்களில் இருந்து வருகின்ற அந்த சீல், அந்த ஜலம், அவைகளை அல்லாஹ் சேகரித்து சில மனிதர்களுக்கு பருகுவதற்கு கொடுப்பார்கள். அது யார் தெரியுமா? இந்த உலகத்தில் யார் போதை பொருளை, சாராயத்தை, பீடி, சிகரெட், கஞ்சாக்களை, ஏனைய தூள்களை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் யாராவது இதை பாவிப்பவர்களாக இருந்தால், இதை பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படியும் தவிர்த்து கொள்ளாமல் குடிக்கின்ற சகோதரர்கள் யாராவது இருந்தால் தாராளமாக குடியுங்கள். மறுமை நாளில் அல்லாஹ் இந்த சீலையும் ஜலத்தையும் உங்களுக்கு தந்து சொல்லுவான், உலகத்திலே நீங்கள் குடித்தீர்களே, உலகத்திலே பருகினீர்களே, அல்லாஹ் தடை செய்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தினீர்களே, அதை நீங்கள் இன்று தாராளமாக இதை கொடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் இந்த உலகத்தில் இந்த போதை பொருளை பயன்படுத்துவதனால் ஒரு நாளில் சுமார் 6 மனிதர்கள் போதை பொருளுடைய பாவலினால் மரணித்து போவதாக சொல்லுகிறார்கள். ஒரு வருடத்தில் போதை பொருளுடைய பாவலினால் மாத்திரம் சுமார் 36,000க்கும் அதிகமான மனிதர்கள் மரணிக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது போதை பொருளை பயன்படுத்துகின்றவர் இருந்தால் இந்த வைத்திய சாலைகளுக்கு அழைத்து சென்று போதை பொருளால் பாதிக்கப்பட்ட, கழுத்திலே புற்றுநோய் இருக்கின்ற, வாய்களிலே புற்றுநோய் இருக்கின்ற,
தலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற போதை பொருளால் பயன்படுத்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புற்றுநோய்களுடைய தாக்கங்களை ஒரு தடவை உங்களுடைய கண்களால் பாருங்கள், எமது வாலிபர்களுக்கு காட்டுங்கள். அதை காட்டுகின்ற நேரம் எங்களுடைய உள்ளங்கள் பதைக்கின்ற அளவுக்கு நோயினுடைய கொடூரம் இருக்கிறது. அதை வாங்கவும் கூடாது, எங்களுடைய கடைகளில் அவைகளை விற்கவும் கூடாது. விற்பதும் ஹராம், அதை பயன்படுத்துவதும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது ஹராமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரம் இந்த ஹராத்தை, இந்த பாவத்தை இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளக்கூடிய, முற்றாக தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.